கேட்டுட்டே இருக்கிற அந்த வாய்ஸ் வந்து பகலே சில டைம் காதுக்குள்ள அவர் பேசிட்டே இருக்கிற மாதிரி சொல்லுடா அப்படின்னு சில டைம் சொல்லியிருக்கிறேன் சார். ஆமா, நல்லா பேசு, மனசு விட்டு பேசு. அப்போ ஆக்சுவலி அவங்க வந்து வேற ஒரு லவ்ல இருந்தாங்க. நல்லா இருக்கே. நான் பேசின டைம் அது பிரேக்கப் ஆயிருக்கு. அப்ப இவனோட கள்ளக்காதலா? எஸ், கடைசி வரைக்கும் என்ன லவ் பண்றேன்னு அவங்க சொல்லவே இல்லை. கல்யாணம் அன்னைக்கு தான் நாங்க ரெண்டு பேருமே பார்த்தோம். கல்யாணம் தண்ணி தான் பாத்தீங்களா? எப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஆள் பார்த்து கொடுப்பான் இல்ல, அவன் அப்படிதான் சொல்லணும். ரூட்டு தலன்னு சொல்றா, வெறும் தாளன்னு சொல்லிடுறா. இப்ப நான் சொல்லி தந்த மேட்டர்லாம் சொல்லும்போது நீயும் கற்பனை பண்ணி ஒரு 7-8 பிட்ட சேர்த்து போட்டு விட்டுவான். காலேஜுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப், வீட்ல இருந்து ஒரு ஸ்டாப் வந்து ஏறுவாங்க. இந்த ஸ்டாப்ல தான் ஏறுன்னு சொல்ல மாட்டாங்க. இதற்கு தமிழில் சுற்றவிடுதல் என்று பெயர். மொத்தத்துல எங்களை சுத்தி வரணும். இந்த வீடியோவில் வரும் வீடியோக்கள் மற்றும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வெல்கம் டு நீயா நானா. நிறைய யங் கப்புல நம்ம இந்த ஷோ வழியாக சந்திக்க போறோம். அனைவருக்கும் காதலர் தின வாழ்த்துக்கள். சரித்தே, நல்ல சவனா கிளம்பி போவோம். காதல்ல பல வகை உண்டு. இந்த காதல்ல ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு காதல் ஒன்று இருக்கு. அது பார்க்காத காதல். 90ஸ்ல வந்து ஒரு படம் வந்தது, பார்க்காத காதல். காதல் விழுந்தேன், காதல் செத்தேன், காதலை நக்கினேன், காதல் 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 எல்லா படத்திலும் காதல். காதல் கோட்டைன்னு ஒரு படம் வந்தப்போ பெரும் ஆச்சரியம் நமக்கு எல்லாம் இருந்தது. எப்படியா 2 பேரும் பார்க்காம லவ் பண்ணுவாங்க? ஷேக்ஸ்பியர் என்ன சொன்னாரு? காதலுக்கு காரணம் இருக்க முடியாது, காரணம் இருந்தா அது காதலா இருக்க முடியும். ஆக்சுவலா பார்த்தா பார்க்காமல் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள், பார்க்காமலேயே காதலித்தவர்கள் இவ்வளவு பேர் வந்து ஒரு ஷோல உட்கார்ந்திருக்கிறது முதல்ல ஆச்சரியம் தான். ஆச்சரியமா இருக்குங்கண்ணா, எனக்கு ஆச்சரியம்னா. சோ இப்ப அந்த எண்ணிக்கை கூடி இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. சோ இந்த காதலர் தினத்துல நம்ம பேச போறது பார்க்காத காதல். அதெல்லாம் அந்த காலம், இப்ப தலையில் இருக்கிற மோசல் கூட காப்பாற்றாது. என்னுடைய முதல் கேள்வி என்பது, பார்க்காமலே காதல் என்கிற அந்த உலகத்துடைய த்ரில்லான விஷயங்கள் என்ன? ஒரு மயிரும் இல்ல. த்ரில் என்னன்னாக்கா, தான் பார்த்த காதல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து கற்பனை பண்ண முடியும். பார்க்காத காதல்ல இமேஜினேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். தாங்கள் புஜபல பராக்கிரமசாலி போலவே தோற்றமளிக்கிறீர்களே. எப்படி இருப்பாங்களோ, என்ன மாதிரி இருப்பாங்களோன்ற மாதிரி ஒரு ரொம்ப அதிகமான கற்பனைகள் இருக்கும். பார்க்கிற காதல் இருக்கிற கற்பனை விட இது பார்க்காத காதல்ல கற்பனை எக்கச்சக்கமாக இருக்கு. நான் உன்னை பார்க்கணுமே, பார்த்துட்டு மட்டும்தான் போவியா? ஏன் வேற என்ன எதிர்பார்க்கிற? மோனலிசா ஓவியம் மாதிரி நம்ம எப்படி பாக்குறோமோ அப்படி தெரியற மாதிரியான ஃபீல். அது சொல்ல முடியாது, அது சொல்ற மாதிரியான அது வார்த்தையில வர்ணிக்க முடியாது. பிஞ்ச செருப்பு மாதிரி ஒரு நெத்தி, கண்ட துணியில கிரீஸ் தடவுற மாதிரி ஒரு சடை. அதான் சொல்லவே முடியாது. ஆமா, அப்படி இருக்கும். அப்புறம் சொல்றீங்க, சொல்ல முடிஞ்சவங்க மட்டும் சொல்லுங்க, சொல்ல முடியாத வேண்டாம். பதட்டம் கலந்த ஒரு பயம் இருக்கு சார். எப்ப நம்ம அவங்க பாப்பாங்க, நம்ம பார்க்க முடியாது, அவங்கள பார்க்க முடியாது. பட் நம்மள அவங்கள பார்த்திருப்பாங்க. நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? அது உங்க கேஸ பொறுத்த வரைக்கும் உங்களை அவங்க பாத்துருக்காங்க, ஆனா நீங்க அவங்கள பார்க்கலாம் சார். அப்ப எங்கேயுமே எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பா நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதமா இருக்கு. ஏதோ ஒரு பொண்ணு கொஞ்சம் அழகா இருக்குன்னு கூட திரும்பிட கூடாது. ஒருவேளை அதுவே அதுவா இருந்துச்சுன்னா, ஆனா உங்க பாடு ரொம்ப கஷ்டம் பாஸ். தம்பி உங்க சூழ்நிலை புரியுது. யாருக்குமே இப்படி வரக்கூடாது. நம்மள பிடிக்காம போயிடுச்சுன்னா அந்த ஒரு கேள்விக்குறி வரும். நம்ம பார்க்காம இத்தனை நாள் வரைக்கும் லவ் பண்ணிட்டோம், பார்த்த உடனே யாரா இவன் டேமேஜா இருக்கான், என்னடா இவன் நம்ம நினைச்சதை விட வேற மாதிரி இருக்கானே அப்படின்ற ஒரு பயம் வரும். நினைச்சதை விட ஆள் சூப்பரா இருக்கானே, அப்படியா? இல்ல நினைச்சதை விட சுமாரா ஆப்போசிட்டா சொல்லிக்கலாம். ஆப்போசிட்டா போயிடுச்சுன்னா என்ன பண்றது? கிளிய வளர்த்து பூனை கிட்ட கொடுத்தேன்னு சொல்ல போறேன். Actually before marriage I don't know Tamil. And actually I'm from Hyderabad. நான் போன்ல பேசின ஒரு 2 நாளே will you be my பொண்டாட்டி அப்படி கேட்டாரு. நான் ஆம்பள அமாவாசை, நீ பொம்பள அமாவாசை, ரெண்டும் ஒண்ணா சேர்ந்தா பௌர்ணமி ஆயிடுவோம். So that time I don't know the meaning of பொண்டாட்டி. Keep on asking. இல்ல உங்களுக்குள்ள எப்படி இந்த பழக்கம் புரியல? 2வது நாள்னா எப்படி போன் வந்துச்சு ஃபர்ஸ்ட்? ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்புள்ள பேசுறேன். யார் பேசுறது? Depending on the shipping clearance he used to call to my company. Officially உங்களுக்கு கிட்ட பேசுறாரு. மெசேஜ் அனுப்புறாரா போன்ல கேட்டாரா? இல்ல மேடம், போன்ல எப்படி கேட்டீங்க? கரீனா அன்போடு காதலன் நான் பாடும் கவிதையே. will you my பொண்டாட்டி? will you? இல்ல சார், இது ரெண்டுமே அபிஷியல் லேண்ட்லைன்ல நடக்குது. ஆமா சார். கம்பெனி முதலாளி நம்ம ஒரு இமேஜின் பண்ணி வச்சிருப்போம், இப்படிதான் இருப்பாங்க அவங்களோட வாய்ஸ் வச்சு. எங்கேயாவது போகும்போது நம்ம இமேஜின் பண்ண மாதிரி யாராவது இப்ப வந்தாங்கன்னா உடனே அவங்களா இருக்குமோ அப்படின்னு ஒரு பதட்டம் இருக்கு. இந்த குரலுக்கு பொருத்தமான முகம் நீங்க நினைக்கக்கூடிய முகம் பாக்குறப்பலாம் இவரா இருக்குமோ, இவரா இருக்கும். அந்த குரலுக்கு நீங்க வச்சிருந்த முகம் என்ன? ஐயோ வேணா, சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்கும். சிரிக்கலே தெரியுது இந்த முகம் இல்லன்னு, அது கன்ஃபார்மா தெரியுது. அந்த குரலுக்கு நீங்கள் வைத்திருந்த முகம் என்ன? கொஞ்சம் பிளாக்கா அவங்க பாடியா இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். சும்மா சொல்லுங்க. கருப்பா இருக்க, கொஞ்சம் குண்டா இருப்பாங்க, கொஞ்சம் குண்டா கருப்பா, ஆள் கொஞ்சம் புஜபல அப்படி இருப்பாங்கன்னு நினைச்சீங்க. சுடுகாட்டில் சூடு தாங்காமல் எழுத்தோடு வந்த பிணம் போல் இருக்கும் இவனா எனக்கு மணமகன். பார்க்காத காதலின் கிக் என்ன? நைட்டு கேட்டுட்டே இருக்கிற அந்த வாய்ஸ் வந்து பகலே சில டைம் சைலண்டா இருக்கப்போ என் காதுக்குள்ள அவர் பேசிட்டே இருக்கிற மாதிரி.
கூப்பிடுறது காது கேட்கல உனக்கு? ஏன் கேட்கல? அதுக்கு நான் ரிப்ளையும் பண்ணிருக்கேன். நானே சொல்லுடா அப்படின்னு சில டைம் சொல்லிருக்கேன் சார். ஆமா, அவளே ஒரு பைத்தியம், நமக்கு மேல ஒரு பைத்தியம். ஐயோ, அவர் என்கிட்ட பேசிட்டே இருக்கிற மாதிரி, என் காதுக்குள்ள அவர் எப்போதும் பேசிட்டே இருக்கிற மாதிரி, அமைதியா இருந்தா அவர் என்கிட்ட போன்ல பேசிட்டே இருக்கிற மாதிரி குரல் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். முதலாளிக்கு கல்யாணம் கன்ஃபார்ம், குழந்தை பிறக்க போகுது. அவங்க சித்தி பொண்ணு வந்து என்னோட ஃப்ரெண்ட். அவங்க சித்தி பொண்ணு உங்க ஃப்ரெண்ட். ஓகே. அவங்க நம்பர்ல இருந்து தான் அந்த பொண்ணு என்கிட்ட பேசுவா. ஓகே. ஒரு பையனை பார்த்து நேருக்கு நேரா லவ் பண்ண வேண்டியதானே, அது என்ன பார்க்காமலே லவ்? ஒரு சமயத்துல அவளை காண்டாக்ட் பண்ண முடியாம போனப்போ எல்லா நம்பரும் தவிர்த்து இவங்க நம்பர் மட்டும் தான் சேவ் பண்ணி வச்சிருந்தா அவளோட பேர்ல. சரி. சோ போன் எடுத்தா நச்சு நச்சுங்கறானுங்க. அப்ப பேச ஆரம்பிச்சது. அப்போ ஆக்சுவலி அவங்க வந்து வேற ஒரு லவ்ல இருந்தாங்க. அதுக்கு பேரு கள்ளக்காதல். இது உனக்கு தேவையாடா? வேற ஒரு லெவல்னா புரியல. டானா லவ்ல இருந்தாங்க. வேற ஒரு காதல. இல்ல மேட்டர் நல்லா இருக்கே. 2-3 இயர்ஸ் வேற ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. புஜு பாபா ஆக்சுவலா ரொம்ப நல்லவர் தெரியுமா? அப்படியா? என்ன அப்படியான்னு கேட்டீங்க. சரி. நான் பேசின டைம் அது பிரேக்கப் ஆயிருக்கு. அது பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் பேசினேன். அப்ப இவனோட கள்ளக்காதலா? எஸ். இல்ல சார், அப்படி இல்ல. இல்ல அவங்க கரெக்ட் தான் சொல்றாங்க. ஏதோ அதாவது காதல் தோல்வியில் அவர் இருக்கிறப்ப உங்களுடைய நட்பு அவருக்கு ஆறுதலாக இருந்தது. முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சு தகநக நட்பது நட்பு. அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டு இந்த நட்பு. நட்புன்னு கூட சொல்ல முடியாது, அண்ணன் தான் கூப்பிட்டுருக்கேன். ஓகே. நானும் சில பிரச்சனைகள் இருந்தப்போ 2 பேரும் பேச ஆரம்பிச்சோம். அப்பதான் அவங்க ஸ்டோரி என்கிட்ட சொன்னாங்க. ஒரு டைம் எனக்கு கண்டினியூவா விக்கல. அப்ப அவர் என்ன ரேப் பண்ணாரா, பயத்துல எனக்கு விக்கல் நின்னே போச்சு. அவ்வளவு நல்லவரா? அந்த லவ் வந்து எனக்கு கிடைக்காதா, அந்த பொண்ணோட இடம் வந்து எனக்கு கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி என் மனசுல தோணுச்சு. ஆனா அவங்க வந்து கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. என்ன காதலிக்கணும்னா கஷ்டப்படணும், தவம் கிடக்கணும். அவ்வளவு சீக்கிரம் நான் உனக்கு கிடைச்சிருவேனா? கடைசி வரைக்கும் என்ன லவ் பண்றேன்னு அவங்க சொல்லவே இல்லை. கல்யாணம் அன்னைக்கு தான் நாங்க 2 பேருமே பார்த்தோம். கல்யாணம் தண்ணி தான் பாத்தீங்களா? ஐயோ அம்மா, எப்படிங்க கல்யாணம் வரைக்கும் பார்த்தது கிடையாது, போட்டோஸ் கூட பார்த்தது கிடையாது. ஒன்லி மெசேஜ், போன். அதுவும் நைட் டைம் இருந்தா பேசுவாங்க. அண்ணா ஏமா திருட. இல்ல எனக்கு என்ன புரியல அப்படின்னா, ஒரு கட்டத்துல பார்க்கல ரைட், ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாத்துருவீங்கல்ல? பார்த்ததே கிடையாது. ஓஹோ, இப்படியும் குடும்பம் நடத்தலாமா? அது அப்படிதான்டா. நடத்துங்க. எப்படிங்க என்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப பெரிய லவ் ஃபெயிலியர், நல்ல சின்சியரா லவ் பண்ணோம். பழைய பிளாஷ்பேக் எல்லாம் இப்ப வேண்டாம்யா. அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து வீட்ல எல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் எல்லாம் பண்ணி வச்சேன். அந்த பொண்ணு நல்லா இருந்தாங்க. பட் ஏன் எதனால பிரிஞ்சு போனாங்கன்னு தெரியல. அவன் பொண்டாட்டி எப்படா போன வேண்டின்னு இருக்கானுங்க, நீ என்னமோ உட்காந்து அழுதுன்னு இருக்க. என் பொண்டாட்டி ஓடிட்டான்னு சொல்றேன், அது உனக்கு கிண்டலா இருக்கா? பொண்ணுங்களையே நம்ப மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணால இனிமே லைஃப்ல லவ்வும் கிடையாது, மேரேஜ் கிடையாது, ஃபேமிலியை செட்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னோட முடிவே வேற. யாருடைய பாதையிலும் நான் போக விரும்பல. நான் போற இடமெல்லாம் பாதையா மாறணும். அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம். அதுவும் சேர்த்தா வாங்க போவோம். சரி, ஓகே. இவ்வளவு தீவிரமான ஒரு மனிதன் நம்ம மீதும் பிரியமாக இருப்பார், நீங்க நம்பிட்டீங்க. ஓகே. எப்படி காதல ஒத்துக்கிட்டீங்க? இல்ல சார், நான் எப்படி ஒத்துக்கிட்டேன்னா, நான் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணேன். அப்ப என் பொண்டாட்டி உன்னை செருப்பால அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. அது எனக்கு கிடைக்கல. நான் எந்த அளவுக்கு நம்புறனோ அந்த அளவுக்கு அவங்க என்னை நம்புனாங்க. ஓகே. அம்மா அப்பா வந்து பையன் தப்பு பண்ணா கண்டிப்பா வந்து ஏத்துப்பாங்க. நான் கதையை சொல்லிட்டு கோரத்தை கொட்டாயிருந்தீங்க. யாரா இருந்தாலும் ஏத்துப்பாங்க. நான் என்னென்ன தப்பு பண்ணிருக்கேன்னு அவங்களுக்கு தெரியும். நான் பேசிருக்கேன். நான் எப்படி லவ் பண்ணேன், எப்படி எல்லாம் இருந்தேன் அவங்க கூட அப்படின்னு எல்லாம். இந்த பொண்ணுங்களை நம்பவே முடியலையடா. போய் பேசுறேன், ஃப்ராட் பண்றவன் இவங்களே குறி வச்சு பின்னாடியே நம்பி அலையறாங்கடா. ஓகே. உங்கள் மீது அவங்க அதிகமான நம்பிக்கை கொண்டவராக இருந்தாலும் உங்களுக்கு அவங்க மேல காதல் வந்துருச்சு. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா நான் தான் ஒரு பொண்ணை நம்பினேன், என்னை அவங்க ஏமாத்திட்டாங்க. எதுக்கு அவன் பொண்டாட்டி உன்னை விட்டு பிரிஞ்சு போனா? அதான் சாமி எனக்கும் தெரியல. என்ன இந்த அளவுக்கு நம்புறாங்க. அப்ப எனக்கு 2வது அம்மா மாதிரி தானே அவங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எப்ப ஓகே நீங்க காதலுக்கு சரி அப்படின்னு எப்ப சொன்னீங்க? நான் 2 பேருமே வெவ்வேறு மதம். சோ கண்டிப்பா வந்து வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. மிகப்பெரிய பிரச்சனை தான் வந்தது. உன்னை குத்தி கொல்லலாம். பாவம், அவர் அடிக்காதீங்க. இங்க சுவிட்ச் போட்டா அங்க லைட் எரியுதா? அவங்க வந்து நான் எந்த அளவுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகும்போது நான் எந்த அளவுக்கு போயிட்டனோ அந்த அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. ஓகே. என்னைய லவ் பண்றனால. நல்லா கதை சொல்றியா? நீ சொல்ற கதையை வச்சு 2000 கொஞ்சம் சோறு விட்டு. சரி வேண்டாம், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். கல்யாணம் பண்ணோட ஒரு 2 நாள்ல பேசி முடிச்சதான் அது. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல அவங்களுக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க, கிளம்பி வந்துருங்க அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம், நாம ஓடி போறது என் புருஷனுக்கும் தெரியக்கூடாது, உன் பொண்டாட்டிக்கும் தெரியக்கூடாது. சரியா? அந்த இடத்துல அவங்களுக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு வேற சொந்தத்துல பேசி முடிச்சதுனால அதுக்கு மேல எங்களால வெயிட் பண்ண முடியல. பொட்டி பாம்பா அடக்கி வச்சிருந்த என் மச்சான பொட்டி தூக்கிட்டு ஊரை விட்டு ஓடுற அளவுக்கு வச்சுட்டாலே இந்த சிறுக்கி. 2 நாள்ல பிளான் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி காலேஜ் வாசல்ல அவங்க கூப்பிட்டு காருக்குள்ள ஏறினப்ப கூட நான் அவங்கள பார்க்கல. சிட்டியை தாண்டினதுக்கு அப்புறம் தான் அவங்களும் என்னை பார்த்தாங்க. எப்படி இருந்தது? நீங்க பார்க்காத ஒருத்தர் அவர் மீது உங்களுக்கு பிரியம், ஒரு காதல், நல்ல காதலான ஒரு ஆளுன்னு ஐடியா. அந்த ஏப்பா இதுல யாருப்பா அவரு அப்படின்னு கேட்டீங்களா? கரெக்ட்டுங்க, கரெக்ட். அதான் நான் சொன்னேன், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. கார் பின்னாடி அவங்க மட்டும் உட்கார்ந்திருந்தாங்க. ஏறி உட்கார்ந்து கைய மட்டும் தான் பிடிச்சிருந்தேன். வேற எதுவுமே எனக்கு தோணல. இந்த லைஃப் கடைசி வரைக்கும் இருக்கணும். நீ ஒண்ணு கவலைப்படாத,
போட்ட ஜெட்டியோட வா பொழைச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அவர் நீங்க பார்த்த வெப் இருந்துச்சு, அது நீங்க பார்த்தது இல்லல? வாமிட் பண்ணும்போது தான் பார்த்தேன். பிள்ளைகளை வளர்ந்தாடி இன்சில் போறதுக்கு தான் உன்கிட்ட மாட்டிட்டானா அவன்? கார் பஸ் எதுவுமே அலர்ஜி ஒத்துக்காது. சரி. ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுங்க வாமிட் வருதுன்னு சொல்லும் போது அவங்க கிட்ட பேசவே செய்றேன். வெக்கமா? எனக்கு கூட அதேதான். வாமிட் பண்ணிட்டு தான் அவங்க தண்ணி குடுக்கும்போது அவங்கள பார்த்தேன். ஆனா சொல்லி தான் கல்யாணம் பண்ணாங்க. என்னன்னு? அதே லவ் உன்கிட்ட என்னால காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியாது. இது என்னடா பெரிய விஷயம், உனக்காக லைஃப் ஃபுல்லா வெயிட் பண்ண போறேன். அப்படியே கல்யாணம் முடிஞ்ச 1 இயர் வரைக்கும் நான் கேட்டுட்டே இருப்பேன். அவளோட இடத்த நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேனா, எல்லா இடத்துலயும் அவளை நான் ஞாபகப்படுத்துறேனான்னு கேட்டுட்டே இருப்பேன். நானே வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுக்கோங்க டென்ஷன்ல இருக்கேன். கத்திரிக்காய் புளிக்குழம்பு தானே வைக்க சொன்னேன். அந்த டைம்ல தான் எங்க 2 பேருக்கு சண்டை வரும். மத்த எந்த விஷயங்களுக்கும் சண்டை வரும். இப்போ ஒரு 2-3 இயர்ஸா தான் நிப்பாட்டி வச்சிருக்கேன் அந்த பேச்ச. பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாய கட்டவே முடியாது. அவளுங்க கொலைக்கிறத கொலைச்சே தான் தீர்வாளுங்க. அதாவது நீங்க என்ன அந்த பெண்ணை நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேனாங்கறது தான் உங்களுடைய கேள்வியாவே இருக்கும். அந்த லவ் வந்து எனக்கு கிடைச்சிருச்சா அப்படிங்கறத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். ஓகே. ஏன் அந்த மூஞ்சில ரொமான்ஸே வர மாட்டேங்குது? கிடைச்சிருச்சா? ஓ இப்ப கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சு. இப்ப கேக்குறது இல்ல. இப்ப கேக்குறது இல்ல. பழைய லெவல்ல இருந்து மீண்டு இந்த இதுக்கு வந்து செட் ஆயிட்டீங்களா? சார் அவனுக்கு சந்தோஷமெல்லாம் அவனோட பழைய காதலிய பார்க்காத வரைக்கும் தான். ஆமா சார், எனக்கு இப்ப அது ஞாபகம் இல்ல. ஒரு விஷயத்துல அவதான் ஞாபகப்படுத்துவேன். எந்த விஷயம்? குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு இருக்கீங்க? ரத்னம்னு வைக்கலாம்னு இருக்கு. எப்படி இருக்குது? ஏன் நீ டாவுட்டான் சிரிக்கு பேர் ரத்னகுமாரியாக்கும்? இல்ல அந்த பொண்ணு பேரை வந்து நான் நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருந்தேன். அப்ப அதை அழிக்க வேண்டாம் அப்படின்ட்டு அதை அழிக்க வேண்டாம், அது எப்படி இருக்கட்டும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அந்த ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்பயும் கஷ்டமா இருக்கும். நான் அழிச்சிடண்டி அடிமை, நான் அதெல்லாம் அழிக்க வேண்டாண்டா. இனிமே செருப்படுத்த பருப்படுத்தன்னு வச்சுக்கிட்ட நான் எதை கெடுப்பேன்னு எனக்கே தெரியாது. இருந்து போட்டோ அது வெளியில தானே இருக்கு. அது வெறும் பச்சையா மட்டும் தானே இருக்கு, அவ்வளவுதான். உள்ளுக்குள்ள நான் தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஓ கூல். தெரிஞ்சிருச்சு. நல்ல காதலுங்க அது. காதலுக்காகவும் சாவக்கூடாது, காதலிக்காமையும் சாவக்கூடாது. சூப்பர்ப்பா. நான் தான் சொன்னேன். அவர் தான் சொன்னாரு. அவர் தான் இனிஷியேட் பண்ணாரு. ஆமா. ஓகே, நீங்க உங்க 2 பேருக்கு எப்படி FB-யா இதுவா? இல்ல சார், பஸ். ப்ளீஸ் இன்னைக்கு நான் குடுத்துக்கிறேன் பஸ். புதுசா கூலிங் கிளாஸ் பர்ஃபியூம்லாம் போட்டுருக்கேன் பஸ். இன்னைக்கு நான் குடுத்துக்கிறேன் பஸ். அதான் அப்ப பார்த்த காதல்ல? இல்ல சார், அவங்க என்ன நான் பாத்துட்டேன், ஆனா அவங்கள என்ன பார்க்க விடல. நீங்க தான் பேச மாட்டேன்றீங்க ஜி. 6 மாசமா பஸ்ல டிராவல் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்கள ஒரு வருஷம் நான் பார்க்காம ஏமாத்தின்னு இருந்தேன். என்ன அங்கிட்டு ஒரு பச்சை புடவை அவங்க சுத்த விட்ட மாதிரி நீங்க இங்கிட்டு சார் பொண்ணுங்க எல்லாம் பண்ணும்போது நம்மள பண்ண விடலாம்ல, அதனால தான் சார் நானும் பண்ணேன். இவனாவது இந்த ஜென்மத்துல இருந்தா பைத்தியம், அவன் போன ஜென்மத்துல இருந்தே பைத்தியம். ஒரே பஸ்ல 2 பேர் போறீங்க, அந்த பையன் அந்த பஸ்ல வரான், ஆனா அந்த பையன் யாரும் உங்களுக்கு தெரியாதா? மொபைல் நம்பர் கொடுத்தாரு, அவரோட ஃப்ரெண்ட் கிட்ட கொடுக்க சொல்லியிருந்தாரு. மன்னரை நீங்கள் இப்போது பார்க்க முடியாதாம், நேரம் இருந்தால் அடுத்த மாதம் தங்களை சந்திக்கிறாராம் என்று சொல்லி அனுப்பிவிடு. இல்ல சார், காலேஜ் பசங்க எல்லாம் நிறைய பேர் வருவாங்க, அதனால கண்டுபிடிக்க முடியாது. நம்பர் கொடுத்து இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு தலை பேச சொன்னாரு. என்னடி வாய் பேசுறீங்க நீ? என்னடி பேசுறீங்க? ஐயோ தங்கச்சி வா. இல்ல அது எப்படின்னா அதுக்கு ஒரு ஆள் பார்த்து கொடுப்பான் இல்ல, அவன் அப்படிதான் சொல்லணும். டேய் ரூட் தலன்னு சொல்றா, நீ பாட்டுக்கு வெறும் தாள அடிக்கிறேன்னு சொல்லிராதடா அவன. இப்ப நான் சொல்லி தந்த மேட்டர்லாம் சொல்லும்போது நீயும் கற்பனை பண்ணி ஒரு 7-8 பிட்ட சேர்த்து போட்டு விட்டுவா. சரி பண்ணி தான் பாப்போமே யாரா இருக்கும் அப்படின்ட்டு பண்ணி பேச ஆரம்பிச்சேன். சரி பேசினேன், அப்புறம் அவர் அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பேசிட்டே இருந்தோம். நம்ம எம்ஜிஆர் குடிச்சது அண்ணா இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? யாரு என்னன்னா அவர் சொல்ல மாட்டாரு. நான் கேட்பேன் யாரு உங்களை பாக்கணும், இல்ல உண்மையான லவ்னா இப்படிதான் இருக்கணும், பார்க்காமலே இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாரு. காதல்ங்கிறது ஒரு கொடியில் மலர்ந்து இது மலர்கள் மாதிரி. வாழ்க்கையில அது ஒரு முறை உதிர்ந்துட்டா திரும்ப பூக்கவே பூக்காது. அதெல்லாம் போகண்டா. நீங்க ஒரு வருஷமா அப்படி இல்ல சார், நான் நந்தனாச்சு, நமக்கும் இந்த ஒரு ஃபிகர் கிடைக்குமான ஒரு பயம் தான் சார். பயம்? ஆமா. ஒருவேளை பார்த்து நோ சொல்லிருச்சுனா என்னங்கற பயம்? ஏற்கனவே நாளையே பஸ்ல தொலைச்சு விட்டு 5ஆவதா தாலி கட்டி வச்சிருக்கேன், அது உனக்கு பொறுக்கல. ஒரு பயம் தான். அவங்க அழகா இருக்காங்க, நம்ம அசிங்கமா இருக்கோம். நம்ம போயிட்டு பேச காமிச்சோன்னா அவங்க பயந்து. நீங்க அழகா தான பஸ். என்ன அழகுன்னு சொல்லி காரியத்தை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு பாக்குறியா? நான் அழகுன்னு உலகத்துக்கே தெரியுமே. அது தெரியும் சார், நமக்கு ஒரு பயம் சார். ஆமா. அதுக்கப்புறம் லாஸ்டா பஸ்ல பாட்டு பாடி தான் சார் அவங்கள நானே அறிமுகம் ஆனேன். உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பூவித்யா. பூவித்யா சொல்லுவீங்களா? பாட்டெல்லாம் நிறைய பாடுவாரு சார். ஏய் சினிமா லெவல்ல செட் பண்ணிருக்காப்ல. அதான் ஹீரோ அறிமுகம் வந்து சாங் பஸ்ல சாங். என்ன பாடுங்க அது? சரி சரி அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு அது பண்ண சார். அது பஸ்ஸுக்குள்ள மாரியோட பாட்டு கேட்டுதுங்க, இந்த மாரியோட பாட்டு கேட்டு பொண்ணு நின்னுதுங்க. இந்த மாரியோட பாட்டு கேட்டு பொண்ணு நின்னுதுங்க, அட வந்தாலும் போனாலும் என்னைக்கு மாறி மாறிதான். சூப்பரா பாடுறீங்கண்ணே. இந்த மாடசாமி பாட்டுக்கு இந்த பாண்டிய நாடே அடிமையப்பா. மாறினீங்க. ஆமா. சோ இவர் மாறி என்று அப்பதான் புரியுது. கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள்.
ஆனா ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேரியோன்னு சொல்லுவாங்க. அவர் பேர் வந்து மாரின்னு சொல்லுவாரு. ஆனா வந்து மேரியோன்றதுனால யாருன்னு தெரியாது எனக்கு. மரியாதையா சொல்ல போறீங்களா இல்லையா? எவன்டா சொல்லாதீங்கயா. அது என்ன மேரியோ? ட்ரம்ஸ் மேரியோன்னு வாங்கிட்டேன் சார். மாரியோ போடுவாங்க சார். மாரி becomes மேரியோ. ஆமா சார். பேரை முதல்ல மாத்திருங்க. ஆனா இப்ப வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாரும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் அவர் வந்து என்ன பார்க்க வந்தது கோயில்ல பார்க்க வந்தாங்க. நீங்க ஆனா அதுக்கு மேல பல வருஷம் முன்னாலே பாத்துட்டீங்க. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ? நான் பாத்திருக்கேன், அவர் என்ன பார்த்தது கிடையாது. Facebookல அவரோட ப்ரொஃபைல் மட்டும் தான் நான் பாத்திருக்கேன். ஸ்டைலா ஸ்டில் கொடுத்து போட்டோ எடுக்கலாம். என்ன ஓவியமேலா இருக்கு. அவர் வந்து என்ன பார்த்தது இல்ல. அம்மா அப்பாவோட கோயிலுக்கு போறேன். அப்பதான் அவரை ஃபர்ஸ்ட் நான் அவரை பார்த்துட்டேன். அவருக்கு வந்து என்ன தெரியாது. இவர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா போதும். சல்மான் கான் பானுகோ, ஷாருக் கான் பானுகோ, ஹாலிவுட் ஹீரோ டாம் க்ரூஸ் பாருங்க. அவர் உங்க ப்ரொஃபைல் பிக்சர் பாத்தீங்களா? நான் ப்ரொஃபைல் வைக்கல அப்ப. தெளிவே. அப்ப வந்து நான் அவரை பார்த்துட்டேன். எடுத்தேம்பார் ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. அப்ப அம்மா அப்பா எல்லாம் பக்கத்துல இருக்காங்க. எப்படி நம்ம போய் அவர்ட்ட பேசுறது? நம்ம போய் பார்த்து பேசணும்னா அம்மா அப்பா நம்மள திட்டுவாங்களேன்னு ஃபுல்ல நடிப்பு. என்னமோ இவங்க தான் ரோக்கிய மாதிரி. அதாவது அம்மா அப்பாக்கு தெரியாம ஒரு பையனை சைட் அடிக்கிறது ஒண்ணு. ஆனா பையனுக்கும் தெரியாம அவனை சைட் அடிக்கிறது இருக்குல்ல, இது ஒரு த்ரில் இல்ல? இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? அதான் த்ரில் நம்மளுக்கு. அப்ப அவர் அங்க தேடிட்டே இருப்பார்லப்பா, இந்த பொண்ணா அந்த பொண்ணானு. அது நீங்க பாத்துக்கீங்களா? எப்படி இருக்கு அது? ஒரு சந்தோஷமா ஒரு ஹாப்பியா நம்மளுக்காண்டி ஒரு பையன் வந்து அவ்வளவு நேரமா நான் 6 o'clock வரேன்னு சொல்லுவேன். பட் ஆனா நான் 8 o'clock 7:30க்குலாம் வந்திருக்கேன். வாழ்க்கையில ஒரு விசுவாசமான வேணும்னு நினைச்சேன், கடவுளா கொடுத்துட்டான். அது வரைக்கும் அவர் நின்னு என்னை பாக்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணி பாத்துட்டு போவார். டேய் நீ லவ் பண்ணா பரவாயில்லடா, நீயே போய் வேடிக்கை தான் பார்க்க போற. எங்க அத பார்க்க முடியாது. அதாவது நின்னுட்டு இருப்பாரு. அந்த ஏரியால இருப்பாரு. அத அவங்க பார்க்க முடியாது. ஆனா 2 மணி நேரம். ஆனா ஏயா இது ஒரு வேலைன்னு மெனக்கட்டு பாத்துக்கிட்டாக்கும். இது ரொம்ப எங்க கொடுமை சார், பெரிய கொடுமை. அதான் கேக்குறேன். நீங்க ரசிச்சீங்களா இல்லையா? அவர் அப்படியே கண்டிப்பா ரசிச்சேன். தலையை போட்டு பிச்சுக்குவான். அதுல அவனுக்கு ஒரு டென்ஷன், நமக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். அதே மாதிரி உங்க காலேஜுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் வீட்ல இருந்து ஒரு ஸ்டாப் வந்து ஏறுவாங்க. இந்த ஸ்டாப்ல தான் ஏறுன்னு சொல்ல மாட்டாங்க. வரீங்களான்னு பார்த்தேன், வரல. எவ்வளவு வேலை பாக்குறாங்க பாரு. நம்ம அவங்க காலேஜ் பஸ் நிக்கிற எல்லா ஸ்டாப்புக்கு பஸ்ஸுக்கு முன்னாடியே பைக் எடுத்து நம்ம போய் நிக்கும் போதுலாம் இருக்கு பாருங்க. ஓ, இதற்கு தமிழில் சுற்றவிடுதல் என்று பெயர். மொத்தத்துல எங்களை சுத்தி வரணும். அதுக்கு நீங்க எல்லாரும் ஒரு பொம்முறை நாய்க்குட்டியை தான் லவரா வச்சுக்கணும். நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, கொலை கூட பண்ணு, ஆனா காதல் மட்டும் பண்ணவே பண்ணாத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயான கண்டென்ட்ல மீட் பண்ணலாம். பாய் பாய்.